ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விஜய் தேவரகுண்டா நடிப்பில் ரிலீஸ் ஆன கிங்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் தேவரகுண்டாவும் சத்யதேவும் அண்ணன் தம்பியா இருக்காங்க. ஹீரோவோட அப்பா மடக்குடிகாரனா இருக்காரு. டெய்லி குடிச்சிட்டு வந்து ஃபேமிலியில உள்ள எல்லாரையும் அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல சத்யதேவ் அவங்க அப்பாவை அறிவாளால கொடூரமா வெட்டிருந்தாரு. இந்த விஷயத்துக்கு பயந்து சத்யதேவ் கண்காணாத இடத்துக்கு போயிருந்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹீரோ விஜய் தேவரகுண்டா போலீஸ் ஆகுறாரு. ஹீரோ முன்னாடி தப்பு நடந்தா அதை தட்டி கேட்கிற ஒரு ஆளா இருக்காரு. ஹீரோவோட அம்மாவுக்கு ஹீரோவை விட சத்யதேவ் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சாகுறதுக்குள்ள சத்யதேவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஹீரோவுக்கும் தன்னோட அண்ணனை ரொம்ப பிடிக்கும். இதனால ஹீரோ தன்னோட அண்ணனை தேடி களருங்கிறாரு. ஒரு வழியா ஹீரோ தன்னோட அண்ணனை கண்டுபிடிக்கிறாரு. சத்யதேவ் இருக்கிற இடம் மனித அரக்கர்கள் இருக்கிற இடமா இருக்கு. சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக அங்க உள்ள ஒரு இன மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இந்த கொடுமையிலிருந்து ஹீரோ அந்த மக்களை காப்பாத்தினாரா இல்லையா, தன்னோட அண்ணனை மறுபடி வீட்டுக்கு கூட்டு வந்தாரா இல்லையா, சத்யதேவ் யாருக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாரு, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை பார்த்து பழக்கப்பட்ட கதையா இருந்தாலும் ஒரு சில இடத்துல உள்ள ஸ்கிரீன் பிளே பரவலாம இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல ஹீரோவோட குரூப் தங்கத்தை கடத்துவாங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல உள்ள சில சென்டிமெண்ட் சீன் பரவலாம இருக்கு. அதுலயும் ஹீரோவுக்கும் சத்யதேவுக்குமான அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் ஓகேவா இருக்கு. சத்யதேவ் இருக்கிற இடத்துல ஒரு குரூப் இலீகலா சில விஷயம் பண்ணுவாங்க. அது டிஃப்ரெண்டா இருக்கு. படத்தோட ஹீரோ விஜய் தேவரகுண்டா மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அவரோட ஆக்ஷன் சீன் எல்லாமே அதிரடியா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹீரோ சத்யதேவ் சட்டில்டா அவரோட கேரக்டரை ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணிருக்காரு. சத்யதேவ் நிறைய சீன்ல பேசாமலேயே ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமா நடிப்பை வெளிப்படுத்துவாரு. அதெல்லாம் தரமா இருக்கு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக் படத்தை இன்னொரு கட்டத்துக்கு புஷ் பண்ணி கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை அதர பழைய கதையா இருக்கு. படத்துல அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வரவே இருக்கு. அதுக்கு காரணம் படத்துல உள்ள கேரக்டர் டிசைனிங் தான். விஜய் தேவரகுண்டா கேரக்டர் ஏனோ தானம் தான் இருக்கு. படத்தோட ஒரு சீன்ல வில்லன் குரூப் அங்க உள்ள மக்களை ரணகலம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஹீரோ ஹீரோனி மடியில படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் சுத்தமா சரியில்லை. படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. படத்துல எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ மட்டும்தான் சண்டை போடுறாரு. மத்த எல்லாரும் பயப்பட மட்டும் தான் செய்யறாங்க. சத்யதேவ் ஒரு தரமான நடிகர். பட் அவரோட கேரக்டரை ரொம்ப வீக்கா தான் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு அவங்க வர பர்சனை படத்துல கட் பண்ணியிருந்தா எந்த குறையும் இருக்காது. படத்தோட எண்டிங்ல அரசன் வந்துட்டான், அநீதியை தடுப்பான், மக்களை காப்பாத்துவான், அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே நிறைய இடத்துல நம்மளோட பொறுமைய ரொம்ப சோதிக்குது. அதுக்கு காரணம் படத்தோட வில்லன் கேரக்டர் தான். படத்துல உள்ள ஒரு வில்லன் கேரக்டர் கூட ஒழுங்கா டிசைன் பண்ணல. வில்லன் கேரக்டர் வலுவா இருந்தா மட்டும்தான் படம் நல்லா இருக்கும். அந்த விதத்துல பார்த்தா படம் மொக்கையா தான் இருக்கு. படத்தோட டியூரேஷன் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா டியூரேஷனை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படத்தை கௌதம் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல விஜய் தேவரகுண்டா, சத்யதேவ், பாக்கியஸ்ரீ இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு பிலோ ஆவரேஜான ஆக்ஷன் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.